ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவாடு ஃப்ரை செய்ய போகிறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இதை இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்திங்களா, க்ளீன் பண்ணி வச்சுன்னா இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கருவாடை நம்ம க்ளீன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு முழுசாக இருக்கும்போது தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து க்ளீன் பண்ணோம்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ குழம்பு தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் மேலே போட்டிருக்கோம். இது குழம்பு மிளகாய்த்தூள், இது ஒரு 1/2 ஸ்பூன். உப்பு போடக்கூடாது, ஏன்னா நம்ம ஏற்கனவே உப்பு கருவாட்டில் இருக்கும். மீனெல்லாம் வைக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸ் அதை போடலாம். இது மாதிரி பதறி ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். சரிங்களா, ஊற வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு கடாய வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கருவாடு, அதை போட்டுக்கலாம். நார்மலாக இது கிழங்கும் கருவாடும், அது சீலை கருவாடு. கொஞ்சம் அப்படியே இருக்கும். போடணும் போட்டுருவோம். ரசத்துக்கு, சாம்பாருக்கு, பழைய சாதம் எல்லாத்துக்கும் கருவாடு சாதம் காம்பினேஷன். நாங்கள் ரொம்ப நாள் விசேஷம் கருவாடு கிடைக்கிறது. எல்லாத்தையும் திருப்பியாச்சா. இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு கருவாடு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மணலி மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.